بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله எல்லா புகழும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் உலக மக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்குகின்ற இந்த ஜும்மா தொழுகையினை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் எல்லா பிரார்த்தனைகளையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்து இந்த உலகிலும் மறு உலகிலும் நல்வாழ்வை தந்தருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு, அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாத சிந்தனைகள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மா உரையின் வாயிலாக நாம் அறிய இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் பொதுவாக இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை இறைவன் படைத்திருக்கிறான். நம் கண்புனால பார்க்கிறோம். மனிதனை விட பலத்தில் எத்தனையோ படைப்புகள், மனிதனை விட உருவத்தில் எத்தனையோ படைப்புகள், மனிதனை விட தோற்றத்தில் அழகில் எத்தனையோ படைப்புகளை நாம் இந்த உலகத்தில் கண்கூடாக பார்க்கிறோம். மனிதனை விட அழகிய தோற்றத்தில் பல படைப்புகள் இருந்தாலும் கூட இறைவன் மனிதனை பற்றி சொல்லுகிற பொழுது லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அவையெல்லாம் அழகு கிடையாது. அழகிய படைப்பு யாரு? நான் படைத்த பகுத்தறிவு கொடுத்திருக்கக்கூடிய மனித குலம், மனித படைப்பு, அது அழகிய படைப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான். இது இறைவனுடைய ஒரு நீதி. எத்தனை படைப்புகளை படைத்தாலும் ஒன்றை விட ஒன்றை சிறப்பு மிக்கதாக, ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இறைவன் எல்லா செய்திகளிலும் பார்க்கிறோம். 12 மாதங்களை இறைவன் நமக்கு கொடுத்தாலும் கூட அந்த 12 மாதங்களில் ஒரு சில மாதங்களை இறைவன் சிறப்பித்து சொல்வான். ஒரு மாதத்தை இறைவன் கொடுக்கிறான், அந்த ஒரு மாதத்தில் ஒரு சில நாட்களை, ஒரு வாரத்தை நமக்கு கொடுக்கிறான், அந்த வாரத்தில் ஒரு நாளை, ஒரு நாளில் 24 மணிக்கூர் இருக்குதுன்னா அந்த 24 மணிக்கூரில் ஒரு சில நிமிடங்களை இறைவன் சிறப்பித்து தரக்கூடிய காட்சிகளை நாம் திருக்குர்ஆன் வாயிலாக, நபிமொழியின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய செய்திகள். அந்த வரிசையில் இறைவன் சொல்கிறான்,
இன்ன இத்தத்து ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த். அருமையான செய்தி. சூரத்து தௌபாவில 36ஆம் வசனத்தில் இறைவன் சொல்லுகிற செய்தி. வானம் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12. 12 தானே? மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. மீதமுள்ள 8 மாதங்களும் இறைவனுக்குரிய மாதம் தானே, மாற்று கருத்து கிடையாது. அப்படி 12 மாதங்களை மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்து அந்த 12 4 சிறப்புன்னு இறைவன் சொல்லுகிறான். 4 மாதம் எவை? அதை இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லவே இல்லை. நீங்கள் திருக்குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சிறப்புக்குரிய 4 மாதங்கள் எவை என்று திருக்குர்ஆனில் இல்லை. ஆனால் திருக்குர்ஆனுக்கு விரிவுரையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இறைவன் எப்படி சொல்கிறானோ அது போன்றுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி பெருமானார் சொல்லுகிறார்கள். யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் பூமிகளுக்கு படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி. அஸ்ஸனத்து, ஒரு வருடம் என்பது இஸ்னா அஷர ஷஹரா. எத்தனை மாதம்? 12 மாதம். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவை. அப்படி இறைவன் நிறுத்திட்டான். தூதர் சொல்லுகிறார்கள் 4 மாதங்களை பெருமானார் விளக்குகிறார்கள். சலாசத்துன் முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியது. என்னது? துல் கஅதா, துல் ஹஜ் வல் முஹர்ரம். தொடராக வருதா இல்லையா? 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வரஜபு முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான். ஜுமாதா சானிக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்ட ரஜபு மாதம் என்பதை பெருமானார் விளக்குறாங்க. இறைவன் சொல்லிவிட்டால் 4 மாதம் என்று. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 4 மாதத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். 3 மாதம் தொடர்ச்சியாக வரும். துல் கஅதா, துல் ஹஜ் வல் முஹர்ரம், ரஜபு மாதம். 12 மாதங்களை இறைவன் கொடுத்து அந்த 4 மாதங்களை இறைவன் சிறப்பித்து அந்த 4 மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன? அதனால் நாம் பெறுகின்ற படிப்பினைகள் என்ன? துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் இப்ராஹிம் நபி அவர்களை நினைத்து பார்க்காமல் அந்த மாதத்தை நம்மால் கடக்க முடியாது. இப்ராஹிம் நபி அவர்களை நினைத்து பார்க்காமல் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஜும்மா உரைகளில் அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஒரு வருடம் இப்ராஹிம் நபியை பற்றி பிரச்சாரம் செய்தோமா இல்லையா? ஒரு வருடம். அப்ப துல்ஹஜ் மாதத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி நாம் எவ்வளவு பெருமையாக பேசுகிறோமோ அதுபோன்று முஹர்ரம் மாதத்தை எடுத்து பார்த்தால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகமான செய்திகளை இறைவன் திருக்குர்ஆனில் வரிசைப்படுத்துகிறான். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களை பற்றி திருக்குர்ஆன் என்ன பேசுகிறது என்பதை இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் பெறுகின்ற படிப்பினை என்பதை நாம் இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான். ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எதுவென்றால், ரமலான் நோன்பு வைக்கிறோமா இல்லையா? 30 நோன்பு வைக்கிறோம். அதான் நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், முஹர்ரம் மாதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான். ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு எதுவென்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நாம் வைக்க வேண்டிய நோன்பு ரமலான் மாதத்திற்கு பிறகு அதுதான் சிறப்புக்குரிய நோன்பு. எதோடு உதாரணப்படுத்துறாங்கன்னா, வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலத்தி ஸலாத்தில் லைல். கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைக்கு பிறகு இரவு தொழுகை எவ்வளவு உயர்வானதோ அதுபோன்று ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு உயர்வானது என்பதை நமக்கு நபிகளார் சொல்லுகிறார்கள். நோன்பு வைக்கிறோமா இல்லையா? அரஃபா நோன்பு வைக்கிறோம், திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறோம், மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறோம். இந்த சுன்னத்தான நோன்புகளில் உயர்வாக நிற்பது எது?
நாம் முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படும் நோன்பு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற இந்த ஹதீஸில் பெருமானார் சொல்லுகிற வாசகத்தை பார்க்கணும். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த மாதம் என்பது வெறுமனே முஹர்ரம் சொல்லவே இல்லை. எதை போட்டு பயன்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வுடைய மாதம். எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதம் தானே. 12 மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதம் தான். அது சிறப்புக்குரிய 4 மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதம் தான். அந்த 4 மாதங்களுக்கும் அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெருமானார் சொல்லாமல் முஹர்ரம் மாதத்தை மட்டும் சொல்லுகிற பொழுது பெருமானார் சொல்லுகிற செய்தி என்ன? அந்த முஹர்ரம் மாதம் என்பது அது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அந்த மாதத்தில் அதிகமான சிறப்புகள் இருப்பதை நமக்கு பெருமானார் நினைவுபடுத்துகிறார்கள். பொதுவாக எல்லா செய்திகளும் தனக்குரியது, எல்லா செய்திகளும் அது தனக்குரியதாக இறைவனுக்கு இருந்தாலும் இறைவன் சிலரை மட்டும் தன்னோடு சேர்த்துக் கொள்வான். எல்லா வானபூமிகள் உலகத்தில் காணப்படுகிற எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்குரியதாக இருந்தாலும் கூட தன்னோடு சிலதை அவன் சேர்த்துக் கொள்வான். அது அல்லாஹ்வுடைய நீதி. அப்படி ஏன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் அப்படி ஒரு சில செய்திகளை சொல்லி காட்டுவான். நான் உங்களுக்கு முன்னால் சொன்னதை போன்று மனிதனை அழகிய உருவத்தில் இறைவன் படைத்திருக்கிறான் என்கிற ஒரு ஒற்றை செய்தியை சொல்லுவதற்கு முன்பாக இறைவன் சத்தியம் போட்டு சொல்லுகிறான். என்ன சத்தியம்? வத்தீனி வஸைத்தூனி வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் சொல்லுகிறானா இல்லையா? இந்த பூமியின் மீது சத்தியமாக, இந்த மலையின் மீது சத்தியமாக, 2 மரத்தின் மீது சத்தியமாக இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? மனிதனை சிறந்த உருவத்தில் படைத்திருக்கிற என்கிற ஒரு செய்தியை சொல்வதற்காக இறைவன் 4 சத்தியங்கள் போடுகிறான். இதை நாம் திருக்குர்ஆனில் நாம பார்க்கிறோம். அதுபோன்று கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஒரு ஒற்றை செய்தி தானே. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார்களோ அவர் வெற்றி விட்டார் என்கிற செய்தியை சொல்வதற்காக அந்த வசனத்திற்கு முன்பாக இறைவன் 11 சத்தியங்கள் வைக்கிறான். வஷம்சி வலுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று சொல்லி 11 சத்தியங்கள் சொன்ன பிறகுதான் இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? கதாஃபுலக மன் ஸக்காஹா. எதற்கு சொல்லுறேன்னா, இறைவன் சொல்லுகிற செய்தி அது முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி என்பதற்காக இறைவன் சத்தியம் போட்டு இறைவன் சொல்லுகிறான். இந்த உலகில் எல்லாமே அல்லாஹ்வுடைய இடம் தானே. இந்த உலகில் பூமியில் காணப்படுகிற எல்லா வீடுகளும் எல்லாம் இறைவனுக்குரிய இடம் தானே. இருந்தாலும் கூட இந்த பள்ளிவாசலை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறான்? மசாஜுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய பள்ளி. வேற எந்த இடத்துக்கும் அந்த பேர் கிடையாது இல்லையா? எல்லாம் அல்லாஹ்வுடைய இடமாக இருந்தாலும் கூட பள்ளிவாசலை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது மசாஜிதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு என்று திருமறையில் இறைவன் பேசுகிறார். ஏன்? அது முக்கியத்துவம் என்பதை இறைவன் மக்களுக்கு சொல்வதற்காக தன்னோடு பள்ளியை சேர்க்கிறான். அது பாருங்க, இன்னும் சொல்ல போனால் ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹி சுக்யாஹா, ஒரு சமுதாயத்திற்கு இறைவன் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான், ஒட்டகத்தை அனுப்பி கொடுத்தான். அந்த ஒட்டகத்தை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹ், எப்பா இது ஒட்டகம் நீங்கள் நினைப்பது போன்ற ஒட்டகம் அல்ல, நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற மற்ற ஒட்டகத்தை போன்று அல்ல, இது நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம். ஏன் சொல்லுகிறான்? மற்ற ஒட்டகங்களை விட இந்த ஒட்டகம் வித்தியாசமானது என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய பெயரை அதோடு இறைவன் சேர்த்து சொல்லுகிறான். நோன்பை பற்றி பெருமா என்ன சொல்லுகிறார்கள்? அஸ்ஸியாமுலி, அல்லாஹ் சொல்வதாக, நோன்பு எனக்குரியது, அதற்கு நான் கூலி கொடுப்பேன். பொதுவாக எல்லா வணக்கம் இறைவனுக்குரியதானே. தொழுகை இறைவனுக்குரியது, நோன்பு இறைவனுக்குரியது, ஜக்காத் இறைவனுக்குரியது, நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லா வணக்க வழிபாடுகளும் இறைவனுக்குரியது. அப்படி இருக்க ஏன் இறைவன் நோன்பை மட்டும் எப்படி சொல்லுகிறான்? நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்று ஏன் இறைவன் சொல்லுகிறான்னா, நோன்புடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற செய்தி. அப்படித்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள். இந்த முஹர்ரம் மாதம் என்பது அது அல்லாஹ்வுடைய மாதம். 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதமாக இருந்தாலும் கூட இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்பதாக நபிகளார் அவர்கள் சிறப்பித்து கூறுகிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில்
ரமலானுக்கு பிறகு நாம் வைக்க வேண்டிய ஒரு சிறப்புக்குரிய நோன்பு இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் வைக்க வேண்டிய நோன்பு என்பதாக நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆயிஷத்தை கான யௌமு ஆஷூரா தசூமுஹு குரைஷும் ஃபில் ஜாஹிலியா. ஜாஹிலியா அறியாமை காலத்து மக்கள் முஹர்ரம் 10ஆம் நாளன்று நோன்பு வைத்தார்கள் என்றாக நாம கவனிக்கணும். இந்த முஹர்ரம் மாதத்து நோன்பு அது 4 கட்டமாக பிரிகிறது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். 4 கட்டமாக பிரியும். ஆரம்பத்தில் அறியாமை காலத்து மக்கள் முஹர்ரம் 10 அன்று நோன்பு வைத்தார்கள். வகான ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு. அல்லாஹ்வுடைய தூதரும் நோன்பு வைத்தார்கள். எப்போ? அறியாமை காலத்தில். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாக கூட அந்த நாளில் முஹர்ரம் 10 அன்று நோன்பு வைத்தார்கள். ஏன் வைத்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், வகான யௌமன் துஸ்தரு ஃபீஹில் கஅபா. அந்த முஹர்ரம் 10 அன்று கஅபாவுடைய அந்த பழைய திரையை அகற்றிவிட்டு புதிய திரையை மாட்டுவார்கள். அப்ப புதிய திரையை மாட்டுகிற காரணத்தினால் அறியாமை காலத்து மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த முஹர்ரம் 10 அன்று நோன்பு வைத்தார்கள் என்பது ஒரு கட்டம். நோன்புடைய பின்னணி என்ன? கஅபாவுடைய புதிய சிலை மாற்றியதற்காக அந்த மக்கள் நோன்பு வைத்தார்கள். இப்படி நோன்பு வைத்து நபிகளார் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். எப்போது வருகிறார்கள்? பெருமானாருடைய 53வது வயதில் பெருமானார் மதீனாவுக்கு வர்றாங்க. அதான கணக்கு. 53வது வயதில் பெருமானார் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருகிற பொழுது கலிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். ஃபவஜத யஹூதும் யஸூமுனஹு யௌம ஆஷூரா. மதீனாவுக்கு வந்து பார்க்கிற பொழுது அங்குள்ள யூதர்களும் அதுபோன்று முஹர்ரம் பிறை 10 அன்று நோன்பு வைத்திருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது பெருமானார் கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று கேட்கிறாங்க. ஏன்? அங்கு வைத்தது திரை சிலை மாற்றப்பட்டதற்கு. அது மக்காவில் இருந்த மக்கள். மதீனாவுக்கு வந்த பொழுது யஹூதிகளும் நோன்பு வைக்கிறார்கள் என்று பார்த்த பெருமானார் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் வைக்கிறீர்கள்? அந்த மக்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அலீம், இது மிக சிறப்புக்குரிய நாள். நஜ்ஜல்லாஹு யௌம நஜ்ஜல்லாஹு மூஸா வ அக்ரக்னா ஆல ஃபிர்அவுன். மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் காப்பாற்றி ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்தானே, அதற்காக ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரன் லில்லாஹ். மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் தன்னை காப்பாற்றியதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள். அதற்காக நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லி யூத பெருமக்கள் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னி அவுலா பி மூஸா, மூஸா நபியை பின்பற்றுகிற விஷயத்தில் உங்களை விட நான் தகுதி பெற்றவன். ஏன்? அவர்கள் மூஸா நபியை பின்பற்றுகிறார்கள் என்று வார்த்தை அளவில் சொல்லுகிறார்களே ஒழிய செயலில் கிடையாது, செயல்பாட்டில் இல்லை. அப்படி மூஸாவை பின்பற்றுகிற விஷயத்தில் உங்களை விட நான் தகுதி பெற்றவன். நோன்பு வைப்பதும் எங்களுக்கு தான் தகுதி என்று பெருமானார் சொல்லிவிட்டு நபி தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், பெருமானார் நோன்பு வைத்தார்கள். நபி தோழர்களுக்கு நோன்பு வைக்க கட்டளையிட்டார்கள். இரண்டாவது செய்தி, முதலில் நோன்பு வைத்தது கஅபாவில் திரைசீலை மாற்றியதற்காக. இரண்டாவது, பெருமானார் நோன்புடைய தன்மையை மாற்றுகிறார்கள். எப்படி மாற்றுகிறார்கள்? மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் காப்பாற்றியதற்காக நீங்களும் இந்த முஹர்ரம் 10 அன்று நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி நபி தோழர்களுக்கு பெருமானார் கட்டளையிடுகிறார்கள். எப்போது? பெருமானார் மதீனாவுக்கு வந்து 2 வருடமாக அந்த நோன்பை மக்கள் கடைபிடித்து கட்டாய கடமையாக நோன்பு வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 55ஆம் வயதில் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய நோன்பை கடமையாக்குறான். ஹிஜ்ரி 2ல எதை கடமையாக்குறான்? ரமலான் நோன்பை பெருமானாருக்கு இறைவன் கடமையாக்குறான். ஃபலம்மா ஃபுரில ரமலான், ரமலான் மாதத்தை ரமலானுடைய நோன்பை கடமையாக்கப்பட்ட பிறகு
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுகிற வரையிலும் அந்த முஹர்ரம் 10 நோன்பை பெருமானாரும் சஹாபாக்களும் கடமையான நோன்பாக நோற்று வந்தார்கள். அப்ப ஃபலம்மா ஃபுரில ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபமன் ஷாஅ ஸாமஹு வமன் ஷாஅ தரக்கஹு. உங்களுக்கு இந்த நோன்பு 30 நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணத்தினால் அந்த 10ஆம் நாள் நீங்கள் நோற்று வந்த நோன்பு அது உங்களுக்கு கடமை கிடையாது. விரும்பியவர்கள் நன்மையை நாடி விரும்பியவர்கள் அதை நோற்றுக் கொள்ளலாம். யார் விரும்புகிறீர்களோ நோற்றுக் கொள்ளுங்கள், யார் விரும்பாமல் இருக்கிறீர்களோ அதை விட்டு விடுங்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அப்ப ரமலான் நோன்பு கடமையாகிற வரையிலும் அந்த நோன்பு அவர்களுக்கு கடமையாக இருந்தது. அப்ப 30 நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இந்த நோன்பை பெருமானார் கடமையாக்கப்படல. அதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 63வது வயதில் அவங்க மரணிக்கிறாங்க. 63வது வயதில் முஹர்ரம் மாதத்தில் 10 நோன்பு வைக்கிறாங்க. முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாள் பெருமானார் நோன்பு வைக்கிறார்கள். 63வது முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறார்கள். அதற்கு பிறகு நபி தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நபி தோழர்கள் பெருமானாரை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் பிறை 10 அன்று நோன்பு வைக்கிறோம், அந்த யூதர்களும் 10 அன்று நோன்பு வைக்கிறார்கள், இரண்டும் ஒத்து போகுதா இல்லையா, தோதுவாக இருக்கிறதா இல்லையா, நாம் அவர்களை பின்பற்றி செய்வது போன்று இருக்கிறது என்று சொல்லி நபி தோழர்கள் பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அடுத்த சமுதாயத்தினுடைய பல செய்திகளை பெருமானா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மாற்று சமுதாய மக்கள் எதை செய்கிறார்களோ அதற்கு ஒப்பாக பெருமானா செய்யவே மாட்டார்கள். அவர்கள் செய்யாத பல காரியங்களை பெருமானா செய்வார்கள். ஏன்? நாம் அவர்களுக்கு ஒப்பாக கூடாது என்பதை பெருமானாவுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்தார்கள். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே, இந்த முஹர்ரம் 10 அன்று நீங்கள் நாமும் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், அப்ப இரண்டும் தோதுவாக இருக்குதா இல்லையா, ஒத்து போகுதா இல்லையா, ஒப்பாக இருக்கா இல்லையா என்று பெருமானாரை பார்த்து கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆம், ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் சொன்னார்கள், ஃபைதா கானல் ஆமுல் முக்பில், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு நாம் சும்னா யௌமத் தாசியா, 9ஆம் நாளும் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சொன்னார்கள். இது பெருமானுடைய செய்திகள் 4 கட்டமாக பிரிகிறது. ஒன்று, ஆரம்பத்தில் கஅபா திரையை போடுவதற்காக நோன்பு வைத்தார்கள், அது ஒரு கட்டம். இரண்டாவது கட்டம், மூசா நபியை காப்பாற்றியதற்காக அவர்கள் நோன்பு வைத்தார்கள், அது கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருந்தது, இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டமாக ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அதை சுன்னத்தா நோன்பாக பெருமானார் ஆக்கினார்கள், அது மூன்றாவது கட்டம். நான்காவது கட்டமாக பெருமானார் சொன்ன செய்தி என்ன, இனி வரக்கூடிய ஆண்டு நீங்கள் 9ம் 10ம் நோக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் கட்டளையிட்டார்கள். 4 கட்டமாக இந்த நோன்புடைய ஹதீஸை நாம் ஹதீஸ் கிரந்தங்கள் பார்க்க முடியும். அப்ப அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9ம் 10ம் வைப்பேன் என்று பெருமானார் சொன்னார்கள். அடுத்த ஆண்டு வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அப்படித்தானே? ஏன்னா முஹர்ரம் மாதம் வைத்திருக்கிறார்கள், சஃபர் ரபீல் அவ்வல், அந்த 2 மாதத்துக்கு இடையில் மௌத்தாகி விட்டார்கள். இதான் இந்த நோன்புடைய ஒரு சரித்திரத்தை நமக்கு ஹதீஸில் நமக்கு விரிவாக கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நோன்பு நாம் நோற்பதினால் நாம் அதன் மூலமாக நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன, அதான் முக்கியம். எல்லோரும் நோன்பு வைக்கிறோம், எல்லா வருடமும் நாம் நோன்பு வைக்கிறோம், அதெல்லாம் நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன? அப்ப இந்த நோன்புடைய பின்னணி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், அதான் உண்மை. சில மக்கள் கூட இந்த நோன்பு நம்முடைய வீட்டில் உள்ள மூதாதையர்கள் எல்லாம் என்ன வைப்பாங்கன்னா, இது மூசா நபியை பின்பற்றி வைக்கப்பட நோன்பு அல்ல, ஹசன் ஹுசைன் என்கிற ரீதியில் போவார்கள், அது அல்ல. உண்மையில் முஹர்ரமுடைய 9 10 நோன்புடைய பின்னணி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் காப்பாற்றினான், அதை நாம் படிப்பினையாக பெற வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன் கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். மூசா நபியுடைய கூட்டத்தார்களும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் நேருக்கு நேர் பார்த்த பொழுது கால் அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய சமுதாயத்தவர்கள் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன், மூசா அவர்களே நாம் வசமாக மாட்டிவிட்டோம்.
வசமாக நாம் மாட்டி விட்டோம் என்று சொல்லி மூசாவுடைய கூட்டத்தார்கள் சொன்ன பொழுது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? அதான் படிப்பினேன். அவர்கள் சொன்னார்கள், கல்லா, அப்படி இல்லப்பா, நாம பிடிபடவில்லை, இறைவன் நம்மை காப்பாற்றுவான், நீங்கள் சொல்வது போன்று அல்ல, கல்லா, அப்படி அல்ல, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் நமக்கு வழிகாட்டுவான். எத்தனை விரோதிகள் நம்மை சூழ்ந்தாலும் கூட, நாலாபுறம் தப்பிக்க முடியாத அளவிற்கு நாம் சூழப்பட்டாலும் கூட, இன்ன மஅய ரப்பி, என் இறைவன் நமக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி அந்த இக்கட்டான நேரத்தில் மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய முழு நம்பிக்கையை போட்டார்களா இல்லையா? அதான் நமக்கு படிப்பினை, அதான் நமக்கு பாடம். அப்படி இறைவன் மீது அவர்கள் முழு நம்பிக்கை போட்டதனால் இறைவன் கொடுத்த அற்புதம் என்ன? கடலை இரண்டாக பிளந்து காப்பாற்றினானா இல்லையா? அதான் அற்புதம். இந்த படிப்பினை நமக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சவுரு குகையில் இருக்கிற பொழுது அபூபக்கர் சொல்லுகிறார்கள், மா வன்னுக பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. பெருமானார் அபூபக்கரை பார்த்து கேட்கிறார்கள், மா வன்னுக பிஸ்னைன், அபூபக்கரே, நாம் 2 பேர் இருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இந்த குகையில் நாம் 2 பேருமா? அல்லாஹு சாலிசுஹுமா, அல்லாஹ் மூன்றாவதாக அங்கு இருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எதிரிகள் நம்முடைய குகையை சூழ்ந்தாலும் கூட அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி முழு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது போட்டார்களா இல்லையா? அதான் ஈமான். அந்த படிப்பினை நமக்கு வர வேண்டும். இந்த நோன்பின் மூலமாக அந்த படிப்பினை நாம் பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாய், அவர்கள் மூசா நபியை பெற்றெடுத்த பொழுது ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஃபிரௌன் உத்தரவிட்ட பொழுது தன்னுடைய குழந்தையை பற்றி தாய் பயப்படுகிறாள். அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், ஃபைதா ஹிப்தி அலைஹி, தாயே, நீ பெற்றெடுத்த குழந்தையை பற்றி நீ பயப்படுகிறாயா? ஃபிரௌன் கொண்டு விடுவான் என்று சொல்லி நீ பயப்படுகிறாயா? ஃபஅல்கீஹி ஃபில் யம், அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, உன்னுடைய குழந்தையை நீ கடலில் போடு. அல்லாஹ் சொல்றான், கடலில் போடு. யார் போடுவா? நம்முடைய குழந்தையை ஒரு தாயை பார்த்து தந்தையை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துறப்பு ஆற்றில் போடு என்று சொன்னால் நாம் போடுவோமா? இல்ல. அல்லாஹ் வைகிறான், நீ குழந்தையை பற்றி பயப்படுகிறாயா? நீ கடலில் போடு என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி போட்டு வலா தகாஃபி வலா தஹ்சனி, நீ கவலைப்படாத, வருத்தப்பட வேண்டாம், இன்னா ராத்தூஹு இலைக், அந்த குழந்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். திரும்ப கொடுத்தார்கள் இல்லையா? அவர்கள் குழந்தையை கடலில் வீசினார்கள். அந்த குழந்தையை மீண்டும் அந்த மூசா என்கிற குழந்தையை அவர்களுக்கு திரும்ப கொடுத்தானா இல்லையா? நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இறைவனிடத்தில் முழுமையாக நம்பிக்கை வைத்து நம்முடைய அனைத்து துன்பங்களையும் இறைவன் மீது நாம் விட்டால் இறைவன் காப்பாற்றுவான். அப்ப எப்படிப்பட்ட கஷ்டத்தில் மூசா நபியும் அவருடைய சகாக்களும் சூழ்ந்த பொழுது மூசாவுடைய சமுதாயத்தவர்கள் நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று சொன்ன பொழுதும் கூட அவர்கள் சொன்ன செய்தி என்ன? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னார்களோ அந்த முழுமையான இறை நம்பிக்கை இந்த நோன்பின் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். வெறுமன நோன்பு கிடையாது. அப்ப வருகிற 9, 10 நோன்பை பிடிக்கிற பொழுது நாம் என்ன நினைக்கணும்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி முழுமையான நம்பிக்கை வைத்தார்களோ அதுபோன்று நாமும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற படிப்பினை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற வேண்டும். ஆக நமக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் ஏற்படலாம், எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும். கேன்சர் வந்திருக்கும், அட்டாக் வந்திருக்கும், எவ்வளவு வியாபாரத்து நஷ்டம் வந்திருக்கும். ஒரு வியாபாரத்தை முடித்து விட்டு இன்னொரு வியாபாரம் தொடங்குற பொழுது மனதில் ஒரு உளைச்சல் ஏற்படும். வியாபாரம் நடக்குமா, ஏன் அதை விட்டோம், புதிய வியாபாரம் தொடங்குகிற பொழுது இது ஒழுங்காக நடைபெறுமா என்கின்ற பல பல செய்திகள் நமக்கு வரும் இல்லையா? கணவன் மௌத்தாகுவான், கணவன் இருக்கிற பொழுது மனைவி மௌத்தாகி விடுவாள், 2 பேரும் இருக்கிற பொழுது பிள்ளைகள் மௌத்தாகி விடுவார்கள். இவைகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிற நிலைமைதான. இப்படி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் கூட அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பான். அல்லாஹ் இருக்கிறான். என் கணவன் என்னை விட்டு பிரிந்து விட்டாரா, மரணித்து விட்டாரா, அல்லாஹ் என்ன பாதுகாப்பான். என் மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டாளா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். நாம் 2 பெற்றோர்களும் இருக்கிற பொழுது நம்முடைய நாம் பெற்றெடுத்த குழந்தை நம் கண் முன்னால் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்கிற உறுதியான இறை நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நோன்பு.
எல்லோரும் அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெறுமனே நோன்பு நோன்பு என்று கடந்து செல்லாமல் இந்த வருகிற 9, 10 ஆகிய 2 நோன்புகளும் மூசா நபி கொண்டிருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாம் அதிகமான படிப்பினை பெற வேண்டும். அப்படி படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு சில செய்திகளை நாம் முதல் உரையில் நாம் அறிந்தோம். நாளை மறுமையில் நரகத்தில் வாழுகிற மக்கள் சொல்லுகிற செய்திகளில் அதிகமான செய்தி என்னன்னா, இறைவா எங்களுக்கு வாய்ப்பு கொடு, நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது தவறுகள் அறியாமல் செய்து விட்டோம், ஒரு வாய்ப்பு கொடு, நீ வாய்ப்பு கொடுத்தீன்னா நாங்கள் மீண்டும் அமல்கள் செய்து நாங்கள் திரும்ப வருவோம் என்று நரகத்தில் பாவிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் திருமறை இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், மரணம் வருகிற பொழுது மனிதன் புலம்புவான், ரப்பி லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்சம் ஒரு அவகாசம், ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடு. அல்லாஹ் கேட்டுவான், அவலம் அம்மிருக்கும், நான் உனக்கு வாய்ப்பு தரலையா, வாழ்நாளை கொடுக்கலையா, எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேன், எவ்வளவு அவகாசம் கொடுத்தேன் என்று சொல்லி அல்லாஹ் திரும்ப சொல்லுவான். அப்ப இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை நமக்கு இந்த உலகில் நமக்கு தந்திருக்கிறார், அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை. இந்த நோன்பு பற்றி நபிகளார் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, சுயில அன் சௌமி யௌமி ஆஷூரா, ஆஷூரா நோன்பை பற்றி பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்டது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாலியா, அது ஒரு வருடத்திற்குரிய பரிகாரம், முன் சென்ற ஒரு வருடத்திற்குரிய 2025 நாம் இன்ஷாஅ நாளை மறுநாள் நோன்பு வைக்கிறோம்னா 2024 நாம் செய்த சின்ன சின்ன சிறு சிறு பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து விடுவான். இது நமக்கு இறைவன் தருகிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்க. ஒரு வருட பாவங்கள் போகுதுன்னா அரஃபா நோன்பு வச்சு 2 வருஷம் பாவம் போகுதா இல்லையா? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இது இறைவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு கருணை. நோன்பு வைத்தினா நோன்பு கூடிய நன்மை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போகலாம் இறைவன். அப்படி சொல்லலையே, நோன்பு வச்சுன்னா உனக்கு ஒரு வருட சிறு பாவங்களை மன்னிக்கப்படுதுப்பா. நீ அரஃபா நோன்பு வச்சுன்னு 2 வருட பாவங்கள், 3 வருட பாவங்கள், கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நாம் அடிக்கடி பாவங்கள் செய்யறோமா இல்லையா? பாவங்கள் நன்மைகள் செய்தாலும் கூட மனிதன் என்கிற முறையில் நாம் அதிகம் பாவங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த சிறு சிறு பாவங்கள் இறைவன் மன்னிப்பதற்காக நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு. யாரும் அதை தவறப்படக்கூடாது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், இதா காமத்து அலா அஹதிக்குமுல் கியாமா, நல்ல அருமையான ஒரு செய்தி. மறுமை நாள் வருகிறது, வரல, ஒரு கற்பனை வைத்துக் கொள்ளுங்கள். மறுமை நாள் வருகிற பொழுது உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது, திருவிதாங்கூர் உட்பட உலகம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கற்பனைக்காக பெருமானார் சொல்லுகிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வஃபி யதிஹி ஃபஸீலத்துன், ஒரு மனிதனுடைய கரத்தில் ஒரு மரச்செடி மரக்கன்று இருக்கிறது. உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு சில நொடிகளில் முழுவதும் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் உன்னுடைய கரத்தில் ஒரு செடி இருக்கும் என்றால் அந்த செடியை நீ நட்டு விடு என்று பெருமானார் சொன்னாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. நாம் நட்டு விட்டால் அது வளர போகுதா? இல்ல. அப்படி வளர்ந்தாலும் அதை பறிப்பதற்கு ஆள் இருக்குமா? இல்ல. இருந்தாலும் பெருமானார் சொல்லுகிறார்கள், அது உனக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த உலகம் அழிவதற்கு முன்பாக அந்த செடியை நீ பூமியில் நட்டு வைத்தால் அதை நட்டதினால் உனக்கு எவ்வளவு நன்மை உனக்கு கிடைக்குமோ அது உனக்கு கிடைக்கும் என்று பெருமானார் சொல்றாங்க. எப்படிப்பட்ட வாய்ப்பு பாருங்க. இறைவன் நமக்கு அது போல் நிறைய வாய்ப்பு தரானா இல்லையா? அது உலகம் அழிகிற நேரத்தில். அப்ப வருகின்ற அந்த 2 நோன்புகளை நாம் நோற்றால் ஒரு வருட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா அதை நாம் அலட்சியம் படுத்தவே கூடாது. இறைவன் நமக்கு தருகிற அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அப்ப அதனால் இன்ஷா அல்லாஹ் வருகிற நாளை இன்று அத்தாலாம். அப்ப நாளை மறுநாள் அந்த
அந்த 2 நோன்பை மாஷுராவுடைய 2 நோன்பை நாம் மறமாமல் நாம் நோக்க வேண்டும். வல்லநாயன் ஒரு வருடத்திற்குரிய 2 சிறு சிறு பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த நோன்பை நாம் உறுதியாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உறுதியாக அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்தார்களோ அந்த எண்ணம் நமக்கு வரணும். நாம் நோன்பு வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம்? மூசா நபியுடைய அந்த நிகழ்ச்சிக்காக நாம் வைக்கிறோம் என்கிற எண்ணத்தில் நாம் அந்த நோன்பு வைத்தால் இறைவன் நமக்கு அதிகமான கூறிய தருவான். வல்லநாயன் வருகிற அந்த 2 நோன்புகளையும் நாம் நோற்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் உறுதியாக இருந்தார்களோ அதே உறுதியை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. 2 முக்கிய அறிவிப்புகள். ஒன்று, மருத்துவ உதவிக்காக ஒரு நபர் வந்திருக்கிறாங்க, நம்மிடத்தில் உதவி கேட்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க வெளியே செல்லுகிற பொழுது அந்த மருத்துவ உதவிக்காவுடைய உதவி அனைவரும் நாம் செய்ய வேண்டும். 2வது, நம்முடைய பள்ளியில் அன்றாடம் தொழுகைக்கு வரக்கூடிய நம்முடைய கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரருடைய தாய் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற காரணத்தினால நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் நாம் அவர்களும் அந்த தாய்க்காக அவருடைய அந்த நோய் பரிபூர்ணமாக குணமடைய நாம் எல்லோரும் நம்முடைய தொழுகைக்கு பிறகு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற 2 முக்கிய அறிவிப்புகள் நாம் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன் நார். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.